Hi, hello friends. Welcome back to my channel Kavani Love House Lifestyle. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட். ஹெச்ஏ வீடியோக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு வந்து திருப்பதி. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய குலதெய்வம். ஸோ வந்து நான் 5 வச்சுருந்தேன். அதில் வந்து லாஸ்ட் ஒன் வந்து குலதெய்வம். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஹேர் டொனேஷன் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பண்ணணும், பண்ணியே ஆகணும். அதுக்கு வந்து ஹேரை வந்து நான் நல்லா ஹெல்த்தியாக க்ரோ பண்ணிவிட்டு ஹேரை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருந்து தான் நான் வந்து டொனேட் பண்ண போகிறேன். ஸோ அது எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஹேர் டொனேட் பண்ணுறதுங்கிறது. நான் ஃபஸ்ட்டு ஹெச்ஏ அப்போயே ஒருத்தர் கேட்டார், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஷியோராக பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து ஆஃப்டர் இந்த 2 ஹெச்ஏவும் முடிஞ்சு ஹேரை க்ரோத் பண்ணிவிட்டு நல்லா வந்து நான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஹேர் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா, இப்போ ஆக்சுவலி 3 இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஓகே. பட் என்னென்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் என்ன ஆயிருக்குன்னா ஹேர் ரொம்ப ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம எப்பயுமே ஹேர் ஃபால் ஆகுது, ஹேருக்கு மட்டும் நீங்கள் ஹேர் கேர் அந்த மாதிரியே விட வாய் வழியாக, அதாவது வந்து நம்ம ஃபுட்டு வந்து நம்ம எப்படி வந்து நம்ம இன்டேக் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி வந்து நமக்கு எல்லா ஆர்கன்ஸ்க்குமே வந்து ஒரு குட் ஃபீல் கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நிறைய கருவேப்பிலை, நெல்லிக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நான் டெலிவரிக்கு முன்னாடி வந்து கன்சீவ் டைமில் வந்து அதெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டதுனால என்னாச்சுன்னா ஹேர் க்ரோத் ஹெவியாக இருந்தது. அதே டைம் வந்து ஹேர் ஃபால் இருந்துச்சு. ஸோ இன்னமும் எனக்கு இருக்குதான், பட் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இன்னமும் இருக்குதான், எனக்கு ஹேர் ஃபாலுங்கிறதே ஆனதே கிடையாது. ஸோ இந்த டைம் வந்து இந்த டெலிவரிக்கு வந்து ஹெவியாகவே இருக்குது. டெலிவரி ஆன ஒன்ஸ் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் தான் எனக்கு அவ்வளோ ஹேர் ஃபால் ஆச்சு. ஸோ எதனாலன்னு தெரியல, பட் ஆஃப்டர் பிஃபோர் இப்போ ஓகே, பெட்டர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒருத்தர் வந்து கரெக்டாக நான் ஆர்டர் வைஸாக மொட்டை போட்டதெல்லாம் சொன்னார். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அதெல்லாம் கரெக்டாக இது பண்ணிட்டு சொன்னீங்க. ரொம்ப ப்ரௌடாக இருக்குன்னு சொன்னீங்க. ஆக்சுவலி இதுக்கு வந்து இவ்வளோ வந்து வியூஸ் ஆகும் அண்ட் இதை வந்து இவ்வளோ எடுத்து பேசுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. எப்பயும் போல் எங்கள் வீட்டில் நடக்கிறத நான் வந்து சேனலில் வந்து போஸ்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு பழனிக்கு போயிருந்ததை நான் வந்து இந்த டைமில் வந்து கடவுளை வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் எனக்கு வந்து வியூஸ் அதிகமாக கொடுத்த ஒன்று. ஓகே, இந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் வியூஸ் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு போடும்போது பீக்கில் போச்சு சமயபுரம். எனக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹேர் தான், இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஹேர் ஃபால்னால சொன்னேன் இல்லைங்களா, அதனால் வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். இது வந்து அதில் ஒரு பாதி தான் இருக்குது. அந்த போஸ்ட்மார்ட்டம் அதுக்கப்புறம் நிறைய இது ஆக்சுவலி நம்ம நார்மலாக இல்லைனாவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாவே ஹேர் ஃபால் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெவி ஸ்ட்ரெஸ், ஹார்மோன் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் வெயிட் ஏறுறது குறையிறது அந்த மாதிரி சொல்லிட்டு ஹெவியாக இருந்ததுனால ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்டு அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறது. 6 மந்த் கழித்து கண்டிப்பாக வந்து திருப்பதி. அதுக்கப்புறம் ஒரு 5 மந்த் கழித்து உடனே வந்து பண்ணணும். ஸோ வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது. அதனால் உடனே பண்ணிவிட்டு என்னோடய ஹேரை வந்து நல்லா க்ரோத் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பிளேஸுக்கு என்னோடய ஹேரை நான் டொனேட் பண்ண போகிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் டொனேட் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம் ஃப்யூச்சரில் வந்து எந்தபடி அமையும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கீழே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் ஹேருக்கு வந்து கொஞ்சம் கேர் பண்ணுற மாதிரி டேண்ட்ரஃப் அதுக்கப்புறம் லீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்க மாதிரினா அது போக்குறதுக்கு நான் ஃப்யூச்சர்ஸில் ஏதாவது கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னோட என்ன சொல்கிறது, நான் வந்து டேண்ட்ரஃப்னால் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டேன்.
ஸோ அது வந்து டக்குன்னு வந்துச்சு, டக்குன்னு போயிடுச்சு. அது வந்துமே ஹோம் ரெமெடி பண்ணேன். அது டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு போயிடுச்சு. ஸோ அந்த ரெமெடியுமே இருக்குது. நான் தெரிஞ்சவங்கள்ட்டலாம் அதான் சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணும்போது ஷாம்பு வந்து நல்லா ஷாம்புவை ப்ரிஃபர் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுற மாதிரினா ஒரே மாதிரி பண்ணுங்கள். நான் நல்லா வந்து ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உடனே ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அது பண்ணுறது தான் நம்ம பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப தப்பு. அண்ட் எல்லாருமே வெளியே போகும்போது தான் ஹேர் வாஷ் பண்ணுவோம். பட் வெளியே இருந்து வீட்டுக்கு வருவோம் இல்லைங்களா, அப்பயுமே ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வெளியே போகும்போது பொல்யூஷன் இந்த மாதிரி நிறையா இருக்கும்போது அது என்ன ஆகும்னா ஃபார்ம் ஆகி நமக்கு அப்படியே அது டேண்ட்ரஃப் ஆகும், அழுக்காகும். அதை நம்ம கேர் பண்ணிக்காமல் இன்னும் லாங் ஹேர் வச்சுருக்கவங்களுக்குலாம் என்ன ஆகும்னா அது ரொம்ப டிஃபால்ட்டாக அமையும். ஸோ வந்து நம்மளை கொஞ்சம் கேர் கொடுத்து பார்த்துக்கலாம். அது ஜென்னாக இருந்தாலும் சரி, உமனாக இருந்தாலும் சரி, நம்மளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் வேறு என்ன இருக்குது? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு நம்ம வந்து கொஞ்சம் நெருங்கிட்டோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுச்சுன்னா என்னோட ஹாப்பியாக இருக்கவங்க யாருன்னு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னால் தான் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. ஸோ இது வந்து கண்டினியூட்டி ஆகிட்டே இருந்துச்சுன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக கொடுக்கும். நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து வீடியோ எடிட் பண்ணுறது, பெட்டரான கேமராவில் வந்து போஸ்ட் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் அதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து பண்ணலான் இருக்கேன். ஸோ பார்ப்போம் ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய வேலை டெய்லியுமே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறது. நீங்கள் அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அண்ட் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.